சரிங்கன்னா உங்களுக்காக என்ன வசனம் ஆண்டு வைத்திருக்கிறார் அப்படின்னா, சங்கீதம் 136:23. நான் வாக்கு தத்துவம் அப்படின்னு ஸ்பெஷலாக ஒன்றும் சொல்றது இல்லை. ஏன்னா எல்லா வாக்கு தத்துவம் தான், எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டது தான். அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம் இல்லையா? கர்த்தர் நல்லவர். 136 சங்கீதம் 23 வசனம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதாவது இந்த சங்கீதத்தை தாவீது பாடியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். தாவீதான்னு தெரியல, ஒருவர் தாவீது இருக்கலாம், ஏன்னா லைனாக அப்படியே போகுது. தாவீது தான் பாடினார். சரி, அவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய தாழ்வில் நம்மை நம்மை யார் நினைத்தார்? கர்த்தர் தான் நினைத்தார். அதுதான் முக்கியம். யார் வேணா நினைக்கலாம், யார் வேணா நம்முடைய தாழ்விலை யாருன்னா நினைச்சிருக்கலாம், ஆனா நினைச்சதோட போயிடும். ஆனால் இவர் சொல்ற விஷயம் விசேஷமானது ஒன்று. என்ன அப்படின்னா, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அநேகர் நினைச்சா கூட ஏதோ நினைச்சிட்டு போறது தான். ஆனால் கர்த்தர் தாழ்வில் நினைக்கிறார் என்றால் அவர் எதற்கு நினைக்கிறார்னா, உயர்த்தும்படி நினைக்கிறார், உயர்த்த நினைக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கை இவ்வளவு பெரிய உயர்வுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஒடுக்கப்பட்டார், வேதனைக்குள்ளே இருந்தார், புறக்கணிக்கப்பட்டார், ரொம்ப போராட்டத்தில் இருந்தார். எல்லாரும் இந்த உலகத்திலே மிக ஒடுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, கஷ்டமான சூழ்நிலை இருந்த நபராக இருந்தனால தேவன் அவங்க தான் பார்ப்பார். நல்லாகிற ஆளை விட இது போல் இருக்கிற நபர்களை தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, நினைக்கிறார். இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் நினைக்கிறதுனால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நினச்சிக்கிறார் உங்களை? நல்லா தெரியுமா? ஆமாம், உங்களை ஆண்டவர் நினச்சிக்கிறாரு. நினைக்கலன்னா நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிட்டுருக்கோம் இல்லை? அதனால வசனம் என்ன சொல்லுதோ அப்படியே நம்புங்க, விசுவாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எப்படி மாற்றம் உண்டாகிறது? இவருடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டானதுனால தான் இந்த சங்கீதத்தை பாடுறார். என்ன பாடுறாரு? அவர் நம்முடைய நினைத்த துதி கிருபை என்றும் கிருபை என்றும் என்று சொல்றார். ஒரு வசனம் வாசிங்க, யாத்திராகமம் 2:24 வசனம். 2:24. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு நாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஆமா, ஆண்டவர் எப்போ நினைவு கூறுகிறார் அப்படின்னா, அந்த காலத்தில், அதாவது தேவன் அவர்களுக்கு சொன்ன அந்த உடன்படிக்கை, அவரோடு செய்த உடன்படிக்கையும் அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின் அந்த காலம் நிறைவேறின போது என்ன செய்றாரு? நினைவு கூறுகிறார். அவர் நினைவு கூர்ந்த பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை உண்டானது. ஆண்டவராய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லியிருக்கும் போது வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்குள்ள விசுவாசம் வந்திருக்குது. ஆண்டவரே இதை செய்ய நாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அப்படியே மறந்து போயிடுவார்னா மறக்க மாட்டார். அவர் ஒரு நாள் நினைப்பார். எப்போ ஆண்டவரை நினைக்க போறீங்க? கட்டாயம் நினைப்பார். இஸ்ரவேல் ஜனங்க நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க, எகிப்தியனா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. எகிப்தில் போய் என்ன பண்ணிட்டாங்க? சொகுசா எகிப்தியரா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? யோசேப்பை அறியாத ஒரு ராஜாவை எழுப்பினார். எழுப்பி அவங்களை நசுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ இவங்களுக்கு இந்த உபத்திரம் வரலன்னு என்ன பண்ணியிருப்பாங்க? கோசைன் பட்டணமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, இங்கே இருக்கலாம், செழிப்பு ஆசீர்வாதம்லாம் இருக்குது, சூப்பர். ஏன்னா எகிப்திலேயே அதான் ரொம்ப பெஸ்ட் பிளேஸ் இருந்திருப்பாங்க. அப்படியே இருந்திருந்தா ஆபிரகாம் கொடுத்து வாக்குத்தத்தத்தை எப்படி சுதந்திரிக்க முடியும்? முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறேன்னா, யோசேப்பை அறியாத ஒரு ராஜாவை எழுப்பி இவங்களை தேவனை நோக்கி கூப்பிட வைக்கிறார்.
தேவனை நோக்கி கூப்பிட வைக்கிறார். கதறாங்க, கூப்பிடுறாங்க, ஆண்டவரே. கதையை பாருங்க எப்படி ஆயிடுச்சு. நீங்க தான் ஆண்டவர் உதவி செய்யணும். அப்ப ஆண்டவர் அவர்களுக்கு அந்த வருஷம் ஆண்டவர் சொன்ன காலங்கள் முடியுது. கூப்பிடுறாங்க, விடுதலை அவர்களுக்கு தந்தார். பாருங்க, ஆண்டவர் நினைவு கூறுகிறார். அவர் நினைவு கூர்ந்த உடனே அவங்க வாழ்க்கை நடக்குது விடுதலை. லேவியராகமம் 26:45 வாசகம். 26:45. அவர்களுடைய தேவனாய் இருக்கும்படிக்கு நான் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட செய்து அவர்களுடைய முன்னோர்களோட நான் பண்ணின உடன்படிக்கை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன். ஆமா, என்று சொல்லியிருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல யாத்திராமன் சொன்னாரு, திரும்ப லேவி ராமத்தில் சொல்றாரு இல்லையா, எதற்காக அவர்கள் அவங்க சொல்றாரு, அவர்களுடைய தேவனாயிருக்கும்படிக்கு இல்லையா. அப்ப எதற்காக நான் அவர்களை விடுதலை ஆக்கினேன் என்பதை குறித்து சொல்றார். அவர்களுக்கு தேவனா இருக்கும்படிக்கு நான் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேச அவர்களை புறப்பட செய்து அவர்களுக்கு முன்னோர்களுடைய நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவே நான் கர்த்தர் என்று சொல்லட்டார். ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சமயத்தை சொல்றாரு, நான் அவர்களுக்கு தேவனா இருக்க முடியும். அப்ப அவர்கள் விடுதலை அடைந்த உடனே விடுதலை அடைஞ்சு வந்திருக்கிறாங்க. வரும்போது எதற்காக என்று காரணத்தை ஆண்ட சொல்றார். விடுதலை அடைஞ்ச பிறகு நான் அவர்களுக்கு தேவனா இருக்கபடி. ஒரு விஷயத்தை நமக்கும் இதை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நாமும் ஒரு நாள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தோம். பாவத்துக்கு அடிமை. பிசாசு நமக்கு எஜமானா இருந்தான். அவனுடைய ஆளுகை கீழே இருக்கிறோம். தேவன் நம்மை விடுதலை ஆக்கினார். விடுதலை ஆக்கின பிறகு சுயாதீனமா இருக்கிற நல்ல விஷயம். ஆனால் தேவன் நமக்கு தேவனா இருக்கும்படியா நமக்கு தெரியணும். நான் இப்ப சுவாதீனம் உள்ளவன் தான், ஆனால் எனக்கு அவர் தேவனா இருக்கிறார். இதுக்கு முன்னால் இருந்தால் போயிட்டான், அது அடிமைப்படுத்தி வைத்திருந்தவன். ஆண்டவர் நம்ம அடிமையா வைக்கவே இல்லை, பிள்ளையா வைத்திருக்கிறார். பிசாசு அடிமையா வச்சுக்கிறான், தேவன் பிள்ளையா வைத்திருக்கிறார். அப்ப பிள்ளையா இருக்கிற நான், எனக்கு யார் தேவை? இப்போ தேவன் தேவை. ஏன்? அவருடைய பிள்ளை என்ற அதிகாரம். நான் சில வேளை சொல்லியிருக்கிறேன், எத்தனை பேர் ஞாபகம் தெரியல. நான் சபையாரை பார்க்கும்போது கவர்னர்ஸ் சொல்லிக்கிறேன்னா, பெரிய எம்எல்ஏ ஜனாதிபதிகள் இருக்கிறாங்க சொல்லிக்கிறேன்னா தெரியல, சொல்லிக்கிறேன். ஏன் அப்படி சொன்ன தெரியுமா? அப்படிலாம் இருக்கிறதுனால சொல்றேன். ஆனா எனக்கு போன வாரத்தில் ஆண்டு இன்னொரு விஷயத்தையே கற்றுக் கொடுத்தார். நான் இரண்டையும் சேர்த்து சொல்றேன் அப்புறமா. கர்த்தர் நல்லவர். ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு தேவன் தேவனா இருக்க முடியாது. யாருக்கு தேவன் தேவனா இருக்க முடியும் தெரியுமா? யாருக்கு இருக்க முடியும்? பிள்ளைகளுக்கு தான் இருக்க முடியும். நான் அவருடைய பிள்ளை, அவருக்கு கீழ்ப்படுகிறேன், அவருக்கு அடங்கி நிற்கிறேன், அவர் தான் தேவனா இருக்கணும். அந்த விருப்பத்துக்குள்ள வரும்போது அவர் என்ன செய்யறாரு? தேவனா இருக்கிறார். யாத்திராகமம் 12:14 வாசிங்க. யாத்திராகமம் 12:14 அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாக இருக்க கடவுளே, அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக, அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவுளீர்கள். இதுக்கு பாருங்க, இதை எப்படி ஆசரிக்கணுமா? உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்கடைவீர்கள். ஆண்டவர் பாருங்க அங்க என்ன சொல்றாருன்னா, எங்கெல்லாம் நித்தியம்னா அதை விடவே விடாது, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து அதை செய்ய வேண்டும். இப்ப நாம இதை செய்யறோமா? இந்த பண்டிகை இது என்னது? இது பண்டிகை. இது கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. இப்ப பண்டிகையா இல்லை, இனி இதை பண்டிகை ஆக்கணும் அப்படின்ற இந்த பண்டிகை நித்தியம் போட்டிருக்கிறதுனால இந்த பண்டிகை நமக்கு இருக்கிறது. இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? என்ன பண்டிகை? கிறிஸ்துமஸ் பண்டிகை. இது என்ன பண்டிகை தெரியுமா? பஸ்கா பண்டிகை. இப்போ கொஞ்சம் புரிய நினைக்கிறேன். இந்த பண்டிகை நமக்கு இருக்குதா இல்லையா? நீங்கள் பஸ்கானோடனையும் ஆடு நினச்சி விடாது. அப்படியே அதை தந்தூரி மாதிரி செய்து ஆளுக்கு ஒரு பக்கம் பிச்சு
ஒரு ஆள் முன்னத்தோட, ஒரு ஆள் பின்னத்தோட, ஒரு ஆளுக்கு முதுகு, அப்படி நினைக்காதீங்க. இது வந்து கிறிஸ்து அடிக்கப்பட்டார், கிறிஸ்து தான் பஸ்கா ஆயிட்டார். இப்போ அவர் வந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் மாறி அவரே ஆசாரியன், அவரே பலி எல்லாம் முடிச்சிட்டார். இப்போ புரியுதா? இப்போ இதை நாம் அனுசரிக்கிறோமா, கொண்டாடுறோமா? எப்போ கொண்டாடுறோம்? மாசத்துக்கு ஒரு முறை திருவிருந்து. அதுதான் சொல்ல வந்த. இதுதான் நித்தியமாய் அவர் வருகை மட்டும் நாம் என்ன செய்ய வேண்டியது? கை கொள்ள வேண்டியிருக்கிறது. இதை நாம் கொண்டாட வேண்டியிருக்கிறது. இதை நாம் ஒவ்வொரு மாதம் ஆதி திருச்சபையில் தினந்தோறும் புசித்திருக்கிறாங்க. மாதம் ஒரு முறை, சபையில் வருஷத்துக்கு ஒரு முறை, சில பேர் வாரம், சில பேர் மாதத்தின் முதல் நாள், அப்புறம் மாத கடைசி நாள், சில பேர் வந்து இந்த லென்த் டேஸ்ன்னு அதில் பண்ணுவாங்க. இப்படி நிறைய நடக்குது, எப்படியோ ஒன்று நடக்குது. அது நித்தியமாக இருக்குது பாருங்க. அதோட என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய விடுதலையை மறக்கக்கூடாது. தேவன் எனக்கு பாவத்திலிருந்து கொடுத்த விடுதலையை நான் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. அதுக்கு புதிய உடன்படிக்கை புத்தகத்துல ஒரு வசனம் இருக்குது, அதையே சேர்த்து வாசிக்கலாம். நமக்கு வந்து லூக்கா 24:7-8. லூக்கா 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுகிறார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூறுகிறார். ஆமா, அந்த வார்த்தை நினைவு கூறுறாங்க. இப்போ லூக்கா 22:19 வாசிங்க. 22:19 அதுல தான் இருக்கு அந்த விஷயம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். பார்த்தீங்களா? அங்கே வந்து நினைவு கூறும் நித்தியமாயின்னு சொன்னாரு. இப்போ இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை எடுக்கிறாரு, திராட்சை ரசம் எடுக்கிறார். அங்கே 4 கப்பு இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மீனிங் இருக்குது. அப்போ அதே மாதிரி இருக்கும். எந்த அப்பத்தை எடுக்கிறாரு, எப்படி கொடுக்குறாரு, அந்த 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 மேஜை இருக்குது இல்லையா, பஸ்கா மேஜை, அதில் என்னென்னலாம் இருக்கும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ அது சொல்ல நேரம் இல்லை. அவர் அந்த அப்பத்தை பிட்டு கொடுக்குறார், நீங்கள் வாங்கி இதை புசிங்கன்றார். இது என்னுடைய சரீரமாக இருக்குது. கப்பையும் கொடுக்குறாரு. எந்த கப்பை கொடுக்குறாரு அது விஷயம் இருக்குது. அந்த கப்பை தான் எல்லாரும் பகிர்ந்து, அவருக்கு குடிக்கிற கப்பு வேறு, இவங்களுக்கு கொடுக்குற கப்பு வேறு, அதை கலைக்கு தெரிக்கிற கப்பு வேறு, வித்தியாசமான கப்பெல்லாம் இருந்துருக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, அதான் அந்த பஸ்கா அடிக்கப்பட்டது இல்லையா, அந்த தன்னுடைய சரீரத்தை குறித்து சொல்லுகிறார், தன் ரத்த சிந்தை குறித்து சொல்லுகிறார். இந்த ரத்தம் பூசப்பட்டுச்சு, இந்த ரத்தத்தினால மீட்பு உண்டானது இல்லையா, சரீரமாகிய வசனம் எனக்குள்ளே நித்திய ஜீவனை உண்டாக்குகிறது. நாம் அதை நினைவு கூறணும், ஒவ்வொரு நாள் நினைவு கூறணும். மாசத்துக்கு ஒரு முறை மட்டும் இல்லை, இந்த வசனத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுதெல்லாம் இது எனக்கு என்ன உண்டாக்குது? நித்திய ஜீவனை உண்டாக்குறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் நினைவு கூறு, கர்த்தர் நினைவு கூறுகிற காரியங்கள் இல்லையா. என்னாகும் 10:9. லேவியரை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன் வர செய்து இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரையும் கூடி வர பண்ணுவாயா. யாத்ரா என்னாகும் 10:9. உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது மூலிகைகளை பெருந்துணியாய் புழங்காவார்கள். அப்பொழுது உங்கள் தேவனாய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமா, இங்க பாருங்க, இங்கே ஒரு காரியத்தை நினைவு கூறும்படி செய்கிறார். கர்த்தர் நினைவு கூறுவாரு. எதை நினைவு கூறனா, அவர் சொல்ற விஷயத்தை நீ செய்யும் போது நினைவு கூறுவார். நீங்க என்ன செய்யணும்னா, பூரிகை ஊத வேண்டும். உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்கு சத்துருக்கு விரோதமா என்ன செய்யணும்? பூரிகை ஊத வேண்டும். இப்ப நமக்கு யுத்தம் இருக்குதானா? இருக்குது. நமக்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இருக்குது. இப்ப நமக்கு வந்து துதி இல்லையா, ஆண்டவராய் கர்த்தரை துதிக்கும் போது பிசாசு என்ன செய்யறான்? மடங்கடிக்கப்படுகிறான். ஜெயம் எடுக்கிறோம். அதன் மூலம் நாம் என்ன செய்யறோம்? ஜெயம் எடுக்கிறோம் இல்லையா. அப்போ வந்து இதுவும் இருக்குது.
அங்கே எப்படி ஆண்டவராய் கர்த்தர் அவர்களுக்கு சொன்னாரோ அதே போல இங்கே சொல்லி இருக்கிறார். இன்னொரு வருஷம் வாசிக்கலாம்ல, உபாகமம் 15:15. நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்ததையும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டதையும் நினைவு கூற கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். ஆமா, இங்கே சொல்றாரு, நீ நினைவு கூற வேண்டும். கர்த்தர் நினைவு கூற வேண்டிய விஷயத்தை சொல்றார் இல்லையா? அங்க ஆவிக்குரிய யுத்தம் அதை பற்றி சொல்றார். நான் நினைவு கூறுவேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தம் வரும்பொழுது தேவன் அந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறதுக்கு நினைவு கூறுகிறார். ஆனா இங்க எதை சொல்றாரு? இங்க எதை சொல்றாரு? வாசிங்க திரும்ப. உபாகம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்ததையும் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டதையும் நினைவு கூற கடவாய். ஆமா, நீ நினைவு கூற வேண்டும் என்று சொல்றார். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். ஆமா, நீ உன்னுடைய அடிமைத்தனத்தையும் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூறு. நீ எப்படி இருந்தான்றது யோசிச்சு பாரு. அப்புறம் அதை மீட்டு கொண்டதையும் நினைவு கூறு. அதாவது நம்முடைய நிலை எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்றத யோசிங்க. அதே நேரத்தில் நான் ரட்சிக்கப்படுகிற அந்த காலத்தில் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? வித்தியாசம் தெரியுதா? எந்த நிலையிலிருந்து தேவனை தூக்கினார், இப்பொழுது என்னை தேவன் எப்படி வைத்திருக்கிறார் இல்ல? ஒரு ஆவிக்குரியவர்களாய், தேவனால் கனப்படுத்தப்பட்டவர்களாய், தேவனுடைய கரத்தில் இருக்கிறவர்களாய் நாம் இருக்கிறதை நாம் என்ன செய்ய முடியாது? மறந்து போக முடியாது. ஆண்டவராய் கர்த்தர் அதை நினைவு கூற சொல்றார். நான் அப்படி நினைவு கூறணும் அப்படின்னா நமக்கு பெருமை இருக்காது. அந்த துவக்கத்தை நினைவு கூர்ந்து வச்சுக்கணும். இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்ற அந்த நினைவு இருந்துச்சு அப்படின்னா பெருமை அங்க வராது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் நல்லா ஆனவனையும் செழிப்பானவனையும் ஆண்டவர் விட்டாங்க. பெருமை, அந்த பெருமையினாலே ஆண்டவர் எட்டி வச்சுட்டானா இல்ல, ஸ்தூடித்து கொழுத்து போய் எட்டி வச்சான்ற. நாம் எவ்வளவு கவனமா இருக்கு. எதை நினைவு கூர்ந்து சொல்றாருன்னா, நீ அடிமைத்தனத்தில் இருந்த நினைவு கூர்ந்து அப்பப்போ நினைச்சுக்க. அப்படி நினைச்ச அப்படின்னா உனக்கு என்ன வராது? நீ யாருன்றது உனக்கு தெரியும். நீ யாருன்னு உனக்கு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா பெருமையில நாம் விழுந்து போய் விடுவோம். இன்னொரு வருஷத்தை வாசிக்கலாம். இதுவும் ஆண்டவராய் கர்த்தர் நினைவு கூறுது. சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனை தாமதியாதே. ஆமா, இங்க அவர் சொல்ற நான் சிறுமையும் எளிமையுமானவன் அப்படின்னா, தேவன் ஏன் என்னை தெரிந்து கொண்டார்? யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாரு? சிறுமையும் எளிமை. ஊர்ல ஆளா இல்லை, ஊர் ஆள் இல்லை, நம்ம தெரிஞ்சுக்கினார். ஆள் இல்லை, நம்ம தெரிஞ்சுக்கினார். என்ன தெரிஞ்சுக்கினார்? இருக்கிறாங்களா இல்லையா உங்க ஊர்ல? இருக்கிறாங்களா? இவங்க ஊர்ல அவ்வளோ ஆள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் விட்டுட்டு இவங்களுக்கு தெரிஞ்சுக்கினாருன்றதுக்காக ஏன் தெரிஞ்சுக்கினார்? இதை தான் இங்கே சொல்றார். என்ன சொல்றாருன்னா 40:17, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவித்தருமா இருக்கிறீர். என் தேவனை தாமதையான்னு சொல்றார். இப்போ இதை சொல்லணும். எதை சொல்லணும்? நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். என்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் என்னை தெரிந்து கொண்டார். எப்படி? நல்லா இருக்கும்போது இல்லை, சிறுமை எளிமையுமா இருக்கும்போது. இந்த மாதிரி நிலையில் என்னை தேவன் தெரிந்து கொண்டார் போது நமக்கு எப்படி இருக்கணும்? சந்தோஷப்படணும். ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டதுக்காக சந்தோஷம். எந்த நிலையில் தெரிந்து கொண்டார்? இதை மறக்கவே கூடாது. எதை மறக்கக்கூடாது? சிறுமையும் எளிமையும் எப்போ நினைவு வச்சுக்கணும். அதையும் சொல்றார். இது யார்? தேவன் அதை செய்தார். அவர் யோசிக்கிறார் பாருங்க இல்லையா? சரி, மத்தேயு 5:23 வாசிங்க. இதுல நாம் நினைவு கூற வேண்டியவைகள், நாம் நினைவு கூற வேண்டிய காரியங்கள். மத்தேயு 5:23.
ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாக. ஆமா, இங்க வந்து நாம் நினைவு கூற வேண்டிய விஷயத்தை இங்கே சொல்லுகிறான். என்னத்தை நினைவு கூறணுமா? உன் உன் சகோதரனோட இல்ல அங்கேதானே. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில். அப்பனா பிரச்சனை இல்லை சகோதரிகளுக்கெல்லாம், இல்லையா? இல்ல என்ன அவங்க சண்டை போட்டு எப்படின்னா இருக்கலாம், சகோதரர் தான் ஒழுங்கா இருக்கும். 2 பேருக்கும் தான் காணிக்கப்பட்டுக்கிட்ட வந்து எதை நினைவு கூற சொல்லுகிறார் என்றால், நீ நினைவு கூற வேண்டிய விஷயம் இருக்குது சபைக்குள்ள. உன் சகோதரன் பேரில் உனக்கு, சகோதரிகள் அவங்க பேரை போட்டுங்க இருக்குமே, ஆனால் அங்கே நினைவு கூறு. எதை நினைவு கூறணும்? அடுத்த வருஷம் வாசிங்க. அங்கேதானே பலிபீடத்தின் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஆமென். காணிக்க போடானான்னு சொல்ல, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. காணிக்கை எடுத்துட்டு வந்து என்ன செய்யணுமா? பெட்டி பக்கத்தில் வச்சிருன்றார். நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம எடுக்கிறது இல்லை. அங்கே வச்சுட்டு ஞாபகம் காணிக்கை எடுத்து வரும்போது யோசிச்சு பாருங்க, யார் மேலாம் கசப்பு இருக்குதா, கோபம் இருக்குதா? சகோதரன் இருந்தாலும் சரி, சகோதரியா இருந்தாலும் சரி, எதுனா உள்ள இருக்குதுன்னா அங்கேயே வச்சிருங்க. போயிட்டு என்ன செய்ய, ஒப்புரவாகுங்கள். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வருஷத்துல அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனை ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. காணிக்கை செலுத்துறதுக்கு முன்னால் அதை செய்கின்றார். ஒப்புரவாக வேண்டும். நீ ஒப்புரவாகினா உங்க சந்தோஷம் உங்களை விட்டு போகாது, சமாதானத்தோடு இருப்பீங்க. ஒப்புரவாகாம சந்தோஷமா இருக்கணும்னா கொஞ்சம் இருக்கும், ஞாபகம் வந்துச்சுன்னா சந்தோஷம் போயிடும். ஆண்டவர் நினைப்பூட்டி விட்டுருவார். நான் ஒப்புரவாகாம இருக்கிறேன், உங்ககிட்ட இதெல்லாம் இருக்குதே, அப்போ நம்ம என்ன செய்யறதை நினைவு கூறு. 16:10 வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடிய நிலை எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்கள். மறந்துட்டாங்க. ஆண்டவர் செய்த அற்புதத்தை நினைவு கூறணும். ஆண்டவர் அற்புதம் செய்தாரா இல்லையா? யாருன்னா செஞ்சுக்கிறாரா? செஞ்சாரா இல்லையா? செஞ்சுக்கிறார். அதை நினைக்கிறோமா இல்லையா? நினைக்கிறோமா இல்லையா? யார் நினைக்கிறேன்? ஒருத்தர் தான் நினைக்கிறார். நினைக்கிறோம், காயை தான் போட மாட்டோம். எப்படி நினைக்கிறோம்னு தெரியல. நீங்க தேவன் செய்த அற்புதத்தை நினைப்பீரானால் நீங்க உங்களுக்கு தேவை, நெருக்கங்கள், கஷ்டங்கள் வரும்பொழுது பயப்பட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். எனக்கு என்ன, அவர் தெரியும், அவரை பத்தி எனக்கு தெரியும். யோர்தானை பார்த்து நடுங்க மாட்டோம். காலையில எங்கடா சாப்பாடு, அங்க சட்டியில கறி சாப்பிட்டோம் எங்க எகிப்துல, அதெல்லாம் வராது. கர்த்தர் பார்த்துக்கார வரும். ஏற்கனவே எனக்கு தெரியும், செங்கடலை அவர் பிளந்தார், இந்த யோர்தானம் முன்னால ஒண்ணும் கிடையாது அப்படின்னு யோசிக்க வைக்கும். எது யோசிக்க வைக்கும்? அற்புதத்தை நினைவு கூர்ந்தான். ஏன் பயம் வருது? நோவும் போன வருஷம் ஆண்டவர் செஞ்சார், இந்த வருஷம் செய்வாரான்னு தெரியல. ஏன் அற்புதத்தை நினைக்கிற? அவர் செய்த அற்புதத்தை நினைப்போமானால் முன்னால எது வந்தாலும் அவருக்கு ஒன்றும் கிடையாது, அதுவும் 2ஆ பிரிஞ்சிடும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கு தான் நினைக்கணும். இவ பாருங்க, இங்க சாப்பாடு பிரச்சனை வந்த உடனே இவன் காலம் வந்துச்சு, சாப்பாடு பிரச்சனை வந்துச்சு. இப்ப இந்த அற்புதத்தை நினைத்திருந்தால் இப்ப சாப்பாடுக்கு இல்லைன்ற சூழ்நிலை அவங்களுக்கு கவலை வந்துருக்குமா? வந்திருக்காது. பர்ஸ்ல காசு இல்லை, ஆனா பரவாயில்ல, பரலோகத்துல காசு இருக்குது, ஆண்டவர் செய்வார். இல்லைன்னு கவலை வராது. ஏன்?
ஏற்கனவே இப்படிதான் இருந்துச்சு, என் கதை எனக்கு தெரியும், ஆண்டவர் தெரியும், இப்படிதான் போவோம். ஆனால் தேவன் தேவை சந்திப்பார். அப்ப அற்புதத்தை நாம் நினைவு கூற நமக்கு எந்த நெருக்கம் வந்தாலும், தேவை வந்தாலும், பிரச்சனை வந்தாலும் மைண்ட்ல என்ன வரும் அப்படின்னா, ஆண்டவர் பார்த்துப்பாருன்னு வரும். இல்லை அப்படின்னா எங்க கடன் வாங்கலாம், பிரச்சனை யார்கிட்ட சொல்லலாம், அவங்ககிட்ட சொல்லாமா, இங்க சொல்லாமா, இப்படி ஆச்சுன்னு புலம்பலாமா, புலம்பு இருக்கும். ஆனால் அற்புதத்தை நினைவு கூர்ந்தா கர்த்தர் பார்த்து கொண்டு சிந்தை வந்துடும். அடுத்த வசனம் மார்க் 11:21. மார்க் 11:21. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். பேதுரு நினைவு கூறுகிறான். எதை நினைவு கூறுகிறார்? ஆண்டவர் இதுல விசுவாசத்தை டீச் பண்றார். நீங்க அப்படி தொடர்ந்து வாசி பார்த்தீங்கன்னா அதுல என்ன இருக்குன்னா, விசுவாசத்தை போதிக்கிறான். நீங்களும் இது போல நடக்கும், உங்க வாழ்க்கையில் நடக்கும். அவங்களுக்கு நடந்துச்சு, இவங்களுக்கு நடந்துச்சு, எனக்கு நடக்குமானா அதான் தெரியல. அந்த சாட்சியை கேட்டேன், இந்த சாட்சியை கேட்டேன், அவங்களுக்கு நடந்துச்சு, இவங்களுக்கு நடந்துச்சு, உங்களுக்கு நடக்குமானா விசுவாசம் இல்லை, நடக்கும், அவ்வளவுதான். பேதுரு அதை நினைவு கூறுகிறார். பாருங்க, அப்பதான் விசுவாசத்தை டீச் பண்ற. நீ எல்லாருக்கும் நடக்கும், உனக்கு நடக்க நினைக்காத, உனக்கு நடக்கும். பேதுருவே, நீ சொன்னா கூட நடக்கும். ஆண்டவரே, நீ சொல்லி நடந்துச்சு. அப்ப ஆண்டவர் சொல்ல, நீ சொன்னா அப்படித்தாம்மா நடக்கும். நான் சொன்னா மட்டும் இல்லை, நீ சொன்னாலும் நடக்கும். இப்ப நீ சொன்னா நடக்குமா? ஐயா, நடக்கும்ன்றதோட ஓடும். மார்க் 14:72. 14ஆம் அதிகாரம் 72. சேவல் 2ஆம் தரம் கூவிட்டு, சேவல் 2 தரம் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதார். பேதுரு விசுவாசத்தை குறித்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்க பார்த்தல. பேதுருக்கு விசுவாசத்தை ஆண்டவர் டீச் பண்ணுகிறாரு. இப்போ விசுவாசத்தில் விழுந்து போயிட்டாரு, அழுகிறாரு. விசுவாசத்தில் விழுந்து போயிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் அப்படியே விட்டுருவார் நினைக்காதீங்க. நீங்கள் அழுது தேவனுக்கு பக்கம் திரும்புவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தேவன் வைத்திருக்கிறார். ஆண்டவரே, நான் விசுவாசத்தை இழந்து போயிட்டேன், மறுதளிச்சிட்டேன். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பை வைத்திருக்கிறார். ஒன்னே ஒன்று, ஆண்டவரே, நான் இப்போ நினைவு கூர்றேன், நீங்க எனக்கு சொன்ன வார்த்தை நினைவு கூர்றேன். பேதுரு நினைவு கூர்ந்து என்ன செய்யறேன்னா, ஆண்டவர் பக்கம் வந்துட்டார், அழுது வந்துட்டார். அப்போ அங்கே என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தேவன் வைத்திருக்கிறார். புதிய வருஷத்துல ஒரு வாய்ப்பை தேவன் வைத்திருக்கிறான். எதெல்லாம் இழந்து போயிட்டீங்களோ, விசுவாசிக்க முடியாம போயிட்டீங்களோ, மறுதளிச்சு போயிட்டீங்களோ, ஆண்டவர் அவர்களை புதுப்பித்து புதிய வருஷத்துல ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறார். இப்ப வாசிங்க லூக்கா 22:19. நான் அது வாசிட்டேன் ஏற்கனவே. லூக்கா 24:7-8. மனுஷகுமாரன் ஆவிகளான மனுஷர் கையில் ஒப்புக்கொடுக்கப்படாது, அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூறுதல். இது படிச்சுனே போய் விட்டுறக்கூடாது. உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். அதாவது சில நேரங்களில் நாம் ஏற்கனவே படித்த வார்த்தை நமக்கு என்ன செய்யும், நினைவில் வரும். அப்படி நினைவில் வரும்போது நமக்கு ஒரு பலன் உண்டாகும், கர்த்தர் செய்வார் இல்லை? அப்போ நாம் வேதத்தை எதற்கு வாசிக்கணும் அப்படின்னா, பலவிதமான சூழ்நிலைகளிலே இந்த வசனம் நம்மை தேற்றும்படியாய் வழி நடத்தும்படி நமக்கு நினைப்பூட்டுவதற்காக. ஒரே வாசனை போயிடக்கூடாது, பொறுமையா நிறுத்தி நிதானமா வாசிங்க. வாசிக்க வாசிக்க அது உள்ள ஸ்டோர் ஆகும், உள்ள இருந்து வெளியே வரும். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. எதனா செய்யறோம் அப்படின்னா உள்ள இருந்து என்ன சத்தம் வருது, இந்த வசனம் வரும். பரிசுத்த ஆவி என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. பொய் சொல்ற மாதிரி சூழ்நிலை வருதுன்னா பொய் சொல்லக்கூடாது. பொய்யனும் பிசாசு யாரு? பொய்யனும் பொய்க்கு
பிதாவாக இருக்கிறான். செய்யக்கூடாது இல்லையா? பாருங்க, அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறார். யோவான் 2:17 வாசிங்க. யோவான் 2:17. அவருடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும்? நினைவு கூறணும். வாசினே போறோம், நினைவு கூறணும். அப்பொழுது உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பற்றித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஆமா, சீஷர்கள் நினைவு கூறுகிறார்கள். எதை குறித்து நினைவு கூறுறாங்க? வீட்டை குறித்து. அவர் அடிச்சு துரத்துறாரு எல்லாம், அப்பதான் நினைவு கூறுறான் இல்லையா? 22ஆம் வசனம். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார். இந்த இதற்காக நினைவு கூறுனா, அந்த நினைவு கூறும்போது விசுவாசம் பெருகுகிறது, விசுவாசத்தில் வளருகிறோம். நமக்கே சந்தோஷமா இருக்கும். இந்த வசனம்லாம் வரும்போது எப்படி இருக்கும்? அப்பப்போ வசனம் உள்ளேருந்து வருதுன்னா எப்படி இருக்கும்? இது எல்லாருக்கும் இருக்குதான்னு தெரியல. சிலர் இந்த அனுபவம் இருக்கும். திடீர்னு வசனம் வருது உள்ளேருந்து, மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லை? ஏற்கனவே இருந்ததெல்லாம். 1 தெசலோனிக்கேயர் யோவான் 12:16 வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். ஆமே, நினைவு கூர்ந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நினைக்கிறான். நாம நினைக்கணும் இல்லையா? தேவனுடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து இன்னொரு வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் இல்லை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 பேதுரு 3:2. தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். ஆமா, நினைப்பூட்டுகிறார். எதற்காக அப்படின்னா, அங்க சொல்றார் அந்த விஷயத்த. பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராக இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். அப்போ இந்த நிருபத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க என்ன செய்யணுமா? நினைவு கூற வேண்டும். இது யார் சொன்னது? பரிசுத்த தீர்க்கதரிசிகள், இரட்சகராக இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள், அவர்கள் சொன்ன காரியங்கள். அப்போ இந்த நிருபங்கள்லாம் ஏன் எழுதி சபைக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, சபை பலனடையும்படியாய், சபை வருகைக்கு ஆயத்தமாகும்படியாய், சபை கர்த்தருக்குள் பலனடையும்படியாய் இல்லையா? ஆனபடினாலே நாம் நினைவு கூற வேண்டிய காரியங்கள் இன்னும் நிறைய இருக்குது. இதுவரைக்கும் நாம் பார்த்தோம். நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவராய் கர்த்தருக்குள்ளே வளர அவர் நமக்கு உதவி செய்வாராக.